எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிராமத்து சமையல்ல குழி பணியாரம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வச்சு குழி பணியாரம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கோதுமை மாவு 1 கிலோ எடுத்துருக்குறோம். அது 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறோம். நாங்கள் இனிப்பு அதிகமாக தேவைங்கிறதால 1 கிலோ எடுத்துருக்குறோம். நீங்கள் கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம். தேங்காய் வந்து 1 மூடி திருவி எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக பொருள் தேவையில்லை. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ மாவை கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சர்க்கரை தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு கொட்டி வச்சு இப்போ சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேங்காய் பொருள் வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இவருங்க மாவு இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டோன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு கரைச்சோடனே இதில் வந்து தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் நல்லா பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு அழகாக குண்டாக வரும். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும் நல்லா. இந்த அளவுக்கு போதும். சட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு வரலாம். எண்ணெய் சூடேறட்டும். தீ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். அப்போ தான் இது இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கிறோம்ல, நாட்டு சர்க்கரை. எண்ணெய் சூடேறிச்சு. இதில் வந்து முக்கா ஊற்றிக்கிட்டா போதும், நிறைய ஊற்றக்கூடாது, ஏன்னா வெந்து வந்துடும் இது. மாவு வந்து நாங்கள் 1/2 மணி நேரம் தான் ஊற வைக்கணும் சொன்னால், ஆனால் இது வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டோம். ஊற வச்சாலும் இந்த பக்கம் வெந்துருச்சு. இப்போ அதை பெரட்டி விட்டுக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். கோதுமை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சர்க்கரைலாம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு இனிப்பு இருக்குது. தேங்காய் போட்டது இன்னும் சுவையாக இருக்குது. அருமையாக இருக்குது. குழி பணியாரம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விட சந்திப்போம்.